இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை சாகா வரம் பெற்று இமயமலையில் கைலாஷ பர்வதத்தில் தங்கி உலகம் முழுவதும் தன் ஆவியில் பயணம் செய்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஜெபித்து வருகிற கைலாஷ மகரிஷி தற்போது அவருக்கு 430 வயது. இன்றும் உயிரோடு இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற இவர் பரலோகத்திலும் நரகத்திலும் இந்த பூமியிலும் ஆவியில் சுற்றி திரியும் போது தன்னுடைய அனுபவத்தில் நடந்த காரியங்களை சாது சுந்தர் சிங்கிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த காரியங்களை சாது சுந்தர் சிங் சந்தித்த கைலாஷ மகரிஷி என்ற இந்த புத்தகத்தில் ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது 5வது அத்தியாயத்தை பார்ப்போம். சாது சுந்தர் சிங் பெற்ற அனுபவம். நான் மகரிஷியை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்ட போது அவர் சரீரத்தில் இருந்ததும் சரீரத்திற்கு புறம்பே இருந்ததும் தெரியாமல் இருந்திருக்கிறாரே, அவர் எவ்வளவோ பெரியவர், அவரும் அறியாமல் இருக்க காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், பவுல் ஒரு தடவை மட்டும் போயிருக்கலாம், ஆகையால் அவருக்கு அது தெரிந்திராது. நான் அநேக முறை அங்கே போய் வருகிறதினால் நான் அங்கு சரீரத்தில் இல்லை என்று எனக்கு திட்டமாக தெரியும் என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, எனக்கு உம்மோடு 1 மாதம் இருக்க தவணை கொடுக்க வேண்டும் என்றேன். அப்பொழுது அவர், உன்னுடைய வேலை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, என்னுடைய வேலை செபிப்பது. நீ உன்னுடைய வேலையை குறையாக விட்டு இங்கே இருக்கக்கூடாது என்றார். நான், அப்படியானால் 1 வாரம் இருக்க இடம் தர வேண்டும் என்றேன். அவர், இல்லை, வேண்டுமானால் இன்னும் 24 மணி நேரம் இருக்கலாம், அதற்கு அதிகம் இருக்கக்கூடாது என்றார். அப்பொழுது நான் துக்கத்தினால் நிறைந்து, எனக்கு 1 வாரமாவது தவணை கொடாவிட்டால் என் உயிரை மாய்த்து கொள்ளுவேன் என்றேன். அதற்கு அவர், நீ அப்படி செய்தால் நரகத்திற்கு போவாயோ மோட்சத்திற்கு போவாயோ எனக்கு தெரியாது. ஆனால் உன் வேலையை அரைக்குறையாக செய்து உன் தகப்பனிடம் போகும்போது நிச்சயமாகவே அடிபடுவாய் என்பது எனக்கு தெரியும். என்றாலும் நாம் தேவனிடம் கேட்போம் என்று சொல்லி என்னை முழங்காற்படியிட செய்து, தேவனே, இவனுடைய இருதயத்தில் இருக்கிற வருத்தங்களை தீர்க்க உமக்கு சித்தமானால் தீர்த்தருளும் என்று சில வார்த்தைகளால் ரிஷி ஜெபித்து முடிக்கவும் நான் என் கண்களை திறந்தேன். இதோ நான் ரிஷியின் குகையில் இல்லை, மிகவும் அழகும் சந்தோஷமும் பொருந்தின ஒரு இடத்தில் நின்றேன். அங்குள்ள மகத்துவங்களை வார்த்தைகளால் விஸ்தரிக்க முடியாது. நான் என்னை சுற்றிலும் பார்த்து பார்த்து அதிசயித்து கொண்டு நிற்கும்போது ரிஷி என்னை நோக்கி, நீ மற்றவைகளை மட்டுமே பார்க்கிறாய், உன்னையும் பார் என்றார். நான் என்னை பார்த்தபோது என் தேகமும் மிக மகிமை பொருந்தியதாய் இருந்தது. அப்பொழுது ரிஷி என்னிடம், நீ இப்பொழுது சரீரத்தில் இருக்கிறாயா, சரீரத்திற்கு புறம்பே இருக்கிறாயா என்று கேட்டார். நான், பூமியில் இருந்தது போல எலும்பும் சதையும் நிறைந்த தேகம் என் கண்களுக்கு மிகவும் தெளிவாய் காணப்பட்டது. ஆனால் நான் ஒரு கை கொண்டு மறு கையை பிடிக்க பிரயாசப்பட்ட போது அங்கே ஒன்றுமில்லை. ஆகவே நான் ரிஷிக்கு உத்தரவு சொல்லக்கூடாதவனாய் இருந்தபோது அவர் என்னை பார்த்து, பவுலும் இதே நிலைமையில்தான் இருந்திருப்பார் என்றார். நான் அங்கிருந்து பூமியை பார்த்தபோது அது கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு சிறு பந்து போல் இருந்தது. அதை ஊடுருவி பார்க்க முடிந்தது. பின்பு ரிஷி என்னை இன்னொரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் அரேபியா தேசத்தில் 3 மெத்தையுள்ள ஒரு வீட்டை காண்பித்தார். அங்கே அடிமெத்தையில் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்து கொண்டிருந்தான். அவ்வீட்டின் மெத்தைகளும் கூரைகளும் அவனை என் கண்களுக்கு மறைக்கவில்லை. அவைகள் எல்லாம் கண்ணாடி போல் இருந்தன. அப்பொழுது ரிஷி என்னை பார்த்து, இந்த மனிதன் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இத்தனை தூதர்களும் மற்றும் ஆவிகளும் அவனை பார்த்து துக்கப்படுகிறார்கள் என்றார். பின்பு இன்னொரு இடத்திற்கு கொண்டு போனார். அங்கே ஒரு ஸ்திரீ தன் அறை வீட்டிற்குள் இருந்து செபித்து கொண்டிருப்பதை கண்டேன். ரிஷி என்னை நோக்கி, இந்த ஏழை விதவையை பார்க்கிறாயே, அவ்வூரார் ஒருவரும் அவளை கவனிக்கிறதே கிடையாது. அவள் எத்தனையோ ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிக்கிறாள். அவள் செய்து வருகிற வேலை உலகத்தில் ஒருவருக்கும் தெரியாது. என்றாலும் இத்தனை தூதர்களும் மற்றும் ஆவிகளும் அவளை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே உலகத்தில் செய்யப்படுகிற எந்த பாவமும் எந்த நற்கிரியையும் தூதராலும் இறந்து போன சிநேகித பந்துக்களாலும் கண்ணோக்கப்பட்டு அவர்களுக்கு துக்கத்தையோ சந்தோஷத்தையோ பிறப்பிக்கிறது என்றார். பின்பு நமது ஆண்டவர் சொன்ன ஓமையில் ஐஸ்வர்யவான் கிடந்து வியாகுலப்பட்ட நரகத்தை பார்க்கும்படி கொண்டு போகப்பட்டேன். ஒரு தூதன் ஒரு பெரிய குழியின் வாசலை திறந்தான். உடனே
பெருஞ்சூளையிலிருந்து புகை எழும்புவது போல் கருநீரமுள்ள புகை அங்கே இருந்து எழும்பிற்று. அடியிலே எண்ணற்ற ஆத்துமாக்கள் கிடந்து புலம்புகிறதையும் அவர்கள் பற்களை கடிக்கிற சத்தத்தையும் கேட்டேன். இதை அநேகர் நம்பாமல் இருக்கலாம். இதற்காகவே ஐஸ்வர்யவானின் வேண்டுதலும் கேட்கப்படவில்லை. இது ஏகதேசம் லாசுரு வந்து நமக்கு சொன்னது போல் இருக்கிறது. ஆனால் மோசேயும் தீர்க்கதரிசிகளையும் விசுவாசிக்காதவர்கள் இதை விசுவாசிப்பார்களா? இல்லை, இயேசு அதை அன்றே சொல்லிவிட்டார். கடைசியாக நான் இயேசுவின் முன் கொண்டு போகப்பட்டேன். அவர் அண்டை போகும் முன் நான் அவரை கண்டவுடன் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலையை பற்றி கேட்கவோ அல்லது அவரை வணங்கவோ எதை முதலாவது செய்வது என்று ஆலோசித்து வணங்குவதே தகுதி என்று தீர்மானித்தேன். அப்படியே அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி பின்பு வேலையை பற்றி கேட்க எழும்பினேன். எழும்பிய போதோ மகாரிஷியினுடைய பழைய குகையிலே நின்றேன். இந்த புத்தகத்தின் மற்ற அனைத்து அத்தியாயங்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள நமது இயேசுவின் சிநேகம் சேனலின் கைலாஷ மகரிஷி என்ற பிளேலிஸ்டில் சென்று பார்க்கவும். இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் மிகவும் அதிசயமானவை, நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவை, நம் ஆத்மாத்திற்கு மிகவும் பிரயோஜனமானவை. ஆகவே இதை தொகுத்து வழங்குகிறோம். நன்றி.